ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மைக் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த நல்ல உழைப்பாளி, நல்ல உழைப்பாளி, நிறைய விஷயங்கள் எவ்வளவோ கான்ட்ரிஸை சுத்தி அவர் இல்லாம அரசியலே கிடையாதுன்ற மாதிரி, அவர் இல்லாம சினிமாவே கிடையாது. ஆமா, அப்படி இருக்க ஒரு மனிதன். ஆனா பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். அதாவது இவர் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாயிருப்பாங்க அப்படின்றதுக்கே இன்னைக்கு ஒரு கேள்விகள் தான் இருக்கு. அது மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு பாதை போட்டு கொடுத்த ஒரு மனிதரை பத்தி நீங்க பேச போறாங்க. அவர் மனிதர் இல்ல, உண்மையாலுமே ஒரு புனிதர்னு சொல்லிட்டு பாட்டுல வருது, அந்த படையப்பா பாட்டுல வரும். அது மாதிரி படையப்பா ரீஸ் ஆகும் போது வாழ்த்துக்கள் சொல்லலாம். 75வது பிறந்தநாளுக்கு ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் 75 வருஷமா அவருக்கு காசாக உழைக்கிறாருங்க. 1000 சொல்லுங்க, விமர்சனம் சொல்லுங்க. 75 வருஷம் ஒரு மனுஷன் உழைச்சிட்டு இருக்காரு. நீ ஒருத்தர் சிம்பிளாங்க இப்ப 2 ரஜினி சார் அப்படிங்கிறது பழைய படத்துக்கு ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் பண்ணி போட்டுருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க, இப்ப உனக்கு என்ன நீ கண சம்பாதித்தாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சிம்பிளா இப்ப யாருமே இப்ப நடிகரும் சம்பாதித்த இல்லையா, இவரு பம்பளம் போலதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? தெரியாது. மக்கள் பேச வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னதான் சம்பளம் ஆனாலும் ஒரு மனிதன் 75 வயசுக்கு பாடுபடுறான் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு இன்ஸ்பிரேஷன். அது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் விடுங்க, ஓகே, தெரியுது, நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்றாங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா பஸ் கண்டக்டரா கூலி தொழில மூட்டை தூக்கி கார் தொடச்சு அந்த பொருட்கள் எடுத்து வேலை செய்வாங்க. அந்த வேலை செஞ்சு இன்னைக்கு இவர் இந்த இடத்துல இருக்காரு. யாரோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ நண்பரோ யாரும் மேல தூக்கல, தன் திறமையால வந்து உழைப்பை தேடி வந்து இன்னைக்கு உயர்ந்து நிக்க. உழைப்பால் உயர்ந்த மனிதன் சொல்லிட்டு முழுமையான ஒரு மனிதனுக்கு ஏங்க அவர் மேல 1008 விமர்சனம் வைங்க, 1008 பிரச்சனை பண்ணீங்க. அவரை விமர்சனம் காதல வாங்க தவளை கதை சொன்னா தெரியுமா? தவளை கதை மாதிரி தான். விமர்சனம் காதல வாங்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். அவர் பேரு அந்த மாதிரி அவர் பாதை கரெக்டா சூஸ் போயிட்டு இருக்கு. கத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி அடித்தள மட்டத்திலேருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு மனுஷன். அவருக்கு நீங்க வந்து அவரை வச்சு கூட இடம் எப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல ரசிகர், நல்ல மனித பண்பு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்த இடத்தை வச்சிருக்காங்க. சில வந்து எப்படி சொல்றது, சில வந்து வன்மம் உள்ள பசங்க இருக்காங்க இல்லையா, உதாரணம் இந்த வலைபேச்சு மாதிரியான ஆளுங்க ரஜினியை வச்சு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி உயர்ந்தாங்க. அவங்க சேனல் எப்படி டெவலப் பண்ண நினைக்கிறீங்க? ரஜினி சாரை வச்சு நெகட்டிவா பேசினாங்க. என்ன சொல்ற, நல்ல புகழ்பெற்று பாட்டு எழுதி பரிசு பெறவங்க இருக்கிறாங்க, குறை சொல்லி பரிசு பெறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒரு சில கும்பல்னா அந்த ரஜினி சாரை வந்து கெட்டது மட்டும் பேசி, கெட்ட கும்பத்தை மட்டும் கட்டுப்படுத்தி அது ரொம்ப மாதிரி உருவாக்கி பேசி இது மாதிரி எதாவது பண்றது. அவர் வீட்டுல எந்த ஒரு வீடியோ போட்டா பத்தியா அரசியல் பண்ணான், ட்வீட் போட்டா பத்தியா அரசியல் பண்ணான், இது போட்டா இது ஏன் உங்களுக்கு வன்மம்? அவர் ஏதாவது பண்ணிட்டு போறாரு, அவர் ஃபேன்ஸுக்கு ஏதாவது பண்றாரு, உங்களுக்கு ஏன்டா வன்மம்? உண்மையாலுமே ரஜினியா இருக்கிறது கஷ்டங்க. எதனால சொல்றீங்களா? ஒரு மனுஷன் எப்படின்னா பாருங்க, நல்லது செஞ்சாலும் குற்றம், கெட்டது செஞ்சாலும் குற்றம், பேசினாலும் குற்றம், பேசினாலும் குற்றம். அப்ப நான் என்ன தானே செய்யணும் கேள்வி வரும்ல. இது விடுங்க, அந்த வட வாய்க்கெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ரஜினி சாருக்கு 75 ஆண்டுகள்ல பிறந்த நாளுக்கு அவர் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் லைஃப் ஜேர்னியை பார்த்தரலாம். வெரி ரொம்ப வெரி ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சேனல் சார்பா, எங்க ஃபேன் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, அதுவும் சொல்லிக்கலாம். ஆமா, ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருந்து ஒரு அதிகமான படங்கள் நடிச்சிருக்காங்க. 20-25 மேல நடிச்சிருக்காங்க. சோ இப்ப டெக்கேஷன் மாறி களங்கள் பிரிந்து என்ன சொல்ற, அவர் வந்து ஒரு ஆர்ட், ஒரு நடிப்பின் உச்சகட்டமா கமல் சார் இருக்காரு. இங்க வந்து கமர்ஷியல் உச்சகட்டத்துல ரஜினி சார் இருக்காரு. சோ இப்படி எப்படி மேல இருந்து படிப்படியா வந்துட்டு 3 பரிமாணங்கள், பிளாக் அண்ட் ஒயிட், கலரு, 3D, அனிமேஷன், 3D அப்படி வச்சுக்கோங்க. டெக்கேஷனே காலி பண்ணிட்டு போட்டார். இன்னும் இருக்க ஜென்சி வரைக்கும் யாரா இந்த மனுஷன் 75 வயசு இன்னமும் டப்பு கொடுக்குறாருங்க. 20 வயசு பசங்களுக்கு டப்பு கொடுக்குறாரு. 20 வயசு ஒரு நடிகருக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்காரு மனுஷன். என்னடா அந்த மனுஷன் இன்னும் போறாங்க? ஆனா அவங்க குழந்தைய பார்த்தாங்க, அவங்க அப்பா குழந்தைய பார்த்தாங்க, அவங்க தாத்தா குழந்தைய பார்த்தாங்க. இவ்வளவு ஜென்ரேஷன் தாண்டி ஒரு மனுஷன் இன்னும் உழைப்பால உயர்ந்துட்டு இருக்காருன்னா இவ்வளவு பெரிய. நானா வந்து செலிப்ரேட் பண்ணி பார்த்தது எந்திரன், சிவாஜி, இதுல இருந்தா நான் ஒரு ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் யாரா அந்த மனுஷன் சொல்லி பின்னாடிலாம் படம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். நாங்களாம் அருணாச்சல பார்த்துட்டு இருக்கோம். நான் இங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பார்த்து உயர்ந்த படம் 3 முடிச்சு ரஜினி சார், கமல் சார், HTR நடிச்சிருப்பாங்க. ஆனா தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு எங்கேயுமே வந்து கிடையாது. வில்லனிசம் எப்படி இருக்கும் பாத்துறீங்களா? அது பயங்கரமா இருக்கும் அந்த டைட்டில் கார்டு. நீ வில்லனிசம் பண்றாங்க, ரஜினி சார் வில்லனிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்மளுக்கே பயமா இருக்கும். அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு வில்லனா இருந்த நடிகரை எல்லாருமே வில்லனா எதிர்ப்பாங்க, வில்லனா இருந்து ஈர்த்திருக்காரு பாருங்க. ஆமா, அதுதான் அவருடைய விஷயம். அதான் ஒரு ஷார்ட் சொல்லுவாங்களா டைரக்டர், இந்த ஷார்ட் நடந்து வாங்க சொல்லிட்டு. அவரு என்ன பண்ணுவாரா, நடக்க மாட்டாராம்.
நான் இது இப்படி வரேன் சார் சொல்லிட்டு அவரு சொல்லாமலே நம்ம சைடா இறங்கி வர்றது. எல்லாரும் நேரம் தான் படிக்கிட்டு ஏறி போவாங்க, ரஜினி சார் பண்ணுவோம் சைடா படிக்கிட்டு இறங்கி வருவாங்க. அதுதான் கமல் சார் சொல்லுவாரு, ஒரு நடையில ஒரு படத்துக்கு அவர் பண்ண நடைய தன் வாழ்நாளே அது பழைய நடையா மாத்திக்கிட்டாரு ரஜினி சார். அது மாதிரி அவருமே அங்க கருத்தை வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயங்களையும் தன் செல்ஃபா ஸ்டைல் பில்டப் பண்ணார். உண்மையா நிறைய பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டைல் பில்ட் பண்ணார். ஒண்ணுல ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ற சீனு, அதுல எப்படி நார்மலா சாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அவர் என்ன தர பண்ணிருக்காரு அந்த படத்துல, பைட் பிளாக் படம் பழைய படம், பாலச்சந்திரன் சொன்னாரு, சாவி இந்த கையில தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த தன் ரசிகரை ஏத்துப்பாங்க, ரசிகர்களுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்ம லைக் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவா ஒரு ரசிக மனநிலை புரிஞ்சு படம் நடிச்சாரு. இன்னைக்கு அவரு வகுத்து கொடுத்த பாதையில தான் தமிழ் சினிமாவே எங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு விஜய் சார், அஜய் சார் ஒரு தாழ்வு மனுப்பின உடைச்சிட்டு வந்திருப்பாங்க. நீங்க நிறைய வெளிப்பு பார்த்து பேசிப்பீங்க. எல்லாருமே ஒயிட் இருந்தா ஒரு ஸ்கின் இருந்தா ஒரு ஈர்ப்பு நினைச்சாங்க. ஆனா தலைவன் வந்து பிளாக் ஸ்கின் வச்சு தவிடு போய் வாங்கிட்டான் எல்லாத்தையுமே. கரெக்டா சொன்னீங்க. ஒயிட் ஸ்கின் தான் அப்போ உள்ளே வர முடியும். சினிமா ஃபீல்டு வெள்ளையா இருக்கணும், தோற்றம் அழகா இருக்கணும், அவங்க மட்டும் வர முடியும். இவரு பாருங்க வரும்போது பரட்டத்துல மயிரிட்டான கலர். அவரு ஒரு அழகான விஷயம் எல்லாம் கட்டி தோட்டம் கிடையாது. ஆனா அவர் வந்து அவரை பார்த்து ரசிக்க அவரு நமக்கு எல்லாமே அழகா தெரிஞ்சாரு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு நம்மள ரசிக்க வச்சாரு. ஆமா, அந்த ஈர்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த ஒரு ஃபேனும் எந்த ஒரு ரசிகனும் வந்து தன் தலைவர்களை தன் தொண்டான நினைக்கிற யாராவது கேவலப்படுத்த மாட்டாங்க. நிச்சயமா. ஏன்னா இப்ப அஜித் சார் ஃபேன்ஸ் விஜய் சாரை கேவலப்படுத்த மாட்டாங்க, விஜய் சார் ஃபேன்ஸ் கமல் சார் ஃபேன்ஸ் இப்படி கேவல மாட்டாங்க. ஆனா ஒரு சில கூட்டம் தான் உள்ள மறைஞ்சுக்கிட்டே ஒரிஜினலா இருக்க யாரும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்க பேர்ல ஒண்ணுல ரசிக்க வேண்டியதா இருக்க வேண்டியதான். அதுக்காக இன்னொருத்தர் எதிர்த்து ரசிக்கணும் அவசியம். இதான் யார் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில ஃபேன்ஸுகள் சொல்லி கூட சில ஏன் நம்ம இப்படி சொல்றோம். இதுக்கு ஏன் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன்னா, மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க. ஓகே, நம்ம ஸ்டேட் நம்ம பெரிய ஸ்டேட் தான், ஓகே ஒத்து. மற்ற ஸ்டேட் எல்லாம் அவங்க ஃபேன்ஸும் சரி ரசிகர்களும் ஒற்றுமையா இருந்து அவங்க சினிமாவும் சரி அவங்க பொருளாதாரத்தை எல்லாம் உயர்த்திட்டு வராங்க. நம்ம ஊர்ல மட்டும் அடிச்சுக்கிறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இப்படி அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நல்லா பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கு சினிமா தான் எடுத்துங்க. அங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூத்த நடிகர் படம் வந்து வச்சுக்கலாம், மற்ற நடிகர் ஒதுங்கி சார் நீங்க சீனியர் நீங்க போயிட்டு வாங்க சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி நீ வரியா, நீயே நானும் நம்ம எதிர்த்து பாத்துறோம். ஒரு போட்டி மனப்பான்மை அவங்கள வளர்த்துக்கிறாங்க. இதுதான் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய அழிவே. அவர் வந்து 1000 இருந்தாலும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனி பிம்பம். முதல்ல ஒரு விஷயத்த கட்டமைப்பு பாதை உருவாக்கிட்டாரு. அந்த பாதை நான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 50 கோடி, ஃபர்ஸ்ட் 100 கோடி, ஃபர்ஸ்ட் 500 கோடி எல்லாமே முதல் இடத்துல அவர்தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து ஃபேக்கான ரிசல்ட் சொல்லி என்ன பண்றாங்க, என்ன அப்படி சொல்றாங்க. இந்த சினிமால ரெக்கார்ட் அப்படின்னா எப்படி கிரிக்கெட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு ரெக்கார்ட் பண்ணாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவுக்கு ரெக்கார்ட் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் ரெக்கார்ட மேக் பண்ணுவாரு, மத்தவங்க வந்து பிரேக் தான் பண்ணுவாங்க. அப்ப மேக் பண்றதானே பெரிய ஆளு. ரெக்கார்ட் மேக்கர் பிரேக்கர் தான் கலைஞர். அது வேற விஷயம். என்னன்னா இவரே கிரியேட் பண்ண ரெக்கார்ட் இவரே தான் பிரேக் பண்ணுவார், வேற எவனும் பிரேக் பண்ணல. ஒரு சைடு உண்மை. ரெக்கார்ட மேக் பண்றதா பெரிய விஷயம். இன்னைக்கு சிம்பிளா ஒரு விஷயம் போங்க, லியோவுக்கும் ஜெயிலுக்கும் ஒரு போட்டி சொன்னாங்க. ஜெயிலர் படம் வந்து ஒரு 600 கோடி சொல்லிட்டாங்களா, 600 கோடி சொன்னா அவங்க 650 கோடிட்டாங்க. அப்ப இவர் 700 கோடினா அது வடிவில் வர்றது பதில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் அது இல்லைங்க. இந்த விஜயகாந்த் சார் பிரச்சாரத்துல வந்து நீ எம்எல்ஏனா நான் எம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு பேச தெரியுமா? அந்த மாதிரி இவர் என்ன நீ 600 ரூபா 650 ரூபா அப்படின்னு சொல்லி இவங்கள கட்டமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. முதல்ல அந்த 600ன்றதை பிக்ஸ் பண்ணாரு அவர் தானே. இவர் பிரேக் பண்ணதாவே இருக்கட்டும், பண்ணாலும் இதை இவரை பிக்ஸ் பண்ணி வச்சுதான் பிரேக் பண்ணாரு. அப்போ ரெக்கார்ட் மேக்கர்ன்றது 100% கலாச்சாரம் பண்ணது உண்மை, சொன்னது உண்மை. இன்டு த ஃபீல்டு என்னன்னா இவ்வளவு பண்ண மனிதனுக்கு வந்து அவர் உடம்புல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க 70 வயசுல எப்படி இருக்கான் பாடுறா மனுஷன். ஆனா இந்த வயசுல அவர் தாங்குற வழிகள் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. பாபா படம் வந்தப்ப எவ்வளவு ஃபேன்ஸும் சரி அவங்க குடும்பத்துல அவர் மன உடைச்சல் ஆயிருப்பாங்க. ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டுல ஓகே இது முடிஞ்சுதான் போயிடுச்சு அப்படிங்கிற எல்லாருமே அது வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுல இருந்து மீண்டும் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நம்ப மாட்டீங்க. என்னோட பிரதர் அவர் உடம்பு சொன்ன 2 நாள் சாப்பிடவே இல்லை பாத்துங்க. ஏன்னா அவரை விரும்புறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நமக்கு எதுவும் செய்யல கொள்ளாத விஷயம் நம்மள ஈர்த்துட்டாரு அவரு. ஆமா. ஆனா அதுக்காக நாங்க வெறித்தனமா அவங்களாக மொட்டை போறது அப்பெல்லாம் கிடையாது. ஆனா என்ன கேட்டா எங்களுக்கு தாங்க முடியல. சார் இந்த மாதிரி ஆயிட்டாங்களே தாங்க முடியல. நம்ம ஒரு கூட்டத்தை ஒரு சொந்தமா நம்மள ஒரு பாத்துட்டோம் நம்ம. அதான் விஷயமே. எனக்கு தூக்கமே வரல. ஐயோ சாருக்கு தான் சார் எதுக்கு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவர் தேடி வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 1000 விளக்கு போட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே ஒரு உடம்பு சரியில்லாத டைம்ல போயிட்டாங்கன்னா எம்ஜிஆர் சாருக்கு பண்ணாங்க. அது மாதிரி ரஜினி சாருக்கு தான் அவர் உடம்பு சரியில்லை உடனே விளக்கு போட்டாங்க, பூஜை பண்ணாங்க. கோயில்ல பாருங்க, கோவில்ல சர்ச்சில் மஸ்தி இல்ல,
ஒரு 3 மதத்தையும் ஒண்ணு சேர்த்துக்காரு பாருங்க. ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் ஒண்ணு சேர்த்துக்காரு. அவர் வீட்லயும் அதே மாதிரி ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா இவரு தான் ஒரு சங்கின்னு சொல்லிட்டு ஒரே முத்திரை கொடுத்து வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். அவர் எல்லா மதத்தையும் கொண்டு வர. நான் ஒரு கேள்வி, நம்ம 75 வயசு நம்ம உயிரோட இருப்போமா தெரியல. ஆனா அந்த மனுஷன் 75 வயசுல அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. இப்ப எல்லாம் யோசிப்பாங்க, இவர் இத்தனை வயசுல பணம் வச்சு ஒரு பணத்தை வச்சு என்ன பண்ண போறான்னு கேக்குறாங்கல்ல. ஒரு ரொம்ப விஷயம், அவருக்கு தேவை பணம் கிடையாது, தன் சாட்டிஸ்ஃபைடு. அவர் அங்கதான் வாழ்றாரு. நடிக்கிற இந்த சினிமா ஆக்ஷன் கட்ல தான் அவர் வாழ்றாரு. அவர் இல்ல அந்த சினிமா ஆக்ஷன் கட்டு இல்ல அவருக்கு அவர் உடம்பு இருக்குமா தெரியல. ஏன்னா அவர் வேலை செஞ்சு அவர் அதிலே ஊறிட்டாருங்க. அது இன்னொரு அதான் அந்த வேலை செஞ்சே இருக்காரு. அந்த லவ் பண்றவங்கள மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு உயிர் போல இருக்க முடியும். நம்ம ஒரு வாரம் வேலை செய்யல வீட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாடி மைண்ட். அது அவரே சொல்லியிருக்காரு, உடம்பு ஓய்வு எடுத்துட்டோம்னா ஓய்வு ஆயிடும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா தெரியுமா. அது அவர் தான் முழுமையா அவர் வாழ்க்கையில அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் சம்பாரிச்சு அவர் வீட்டுக்கு தான் வச்சுக்காரு, அவர் பசங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அது மீறியும் அவரால் முடிஞ்ச வீடுகளுக்கும் குழந்தைகளுக்கும் அவர் உதவி பண்ணிட்டு ரஜினி சார் நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த உதவிகள் வெளியே தெரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. சில பேர்லாம் இதை எதிர்பார்த்து, இந்த நோக்கத்தை எதிர்பார்த்து, அரசியல் எதிர்பார்த்து அடிப்படையில இருந்து போட்டுட்டு வராங்க. ரஜினி சார் அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்குதான் நீங்க ரஜினி சாரை எல்லாம் வாழ்த்துக்கள் காமெடி ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பண்ண சம்பவங்கள்லாம் எப்ப ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல பவர் இருக்கும் போது ஒரு லீடர்ஷிப் ஹெவியா இருக்கும் போதே அவர் லீடர்ஷிப் காட்டினால அவர் மனுஷன். இவரை மாதிரி வேணாம், நம்ம அவரை வீழ்த்து விட்டு அந்த அளவுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. இவர் அந்த அளவுக்கு தெரியல. இந்த நேக்கால நடிகை யாருமே கிடையாதுங்க. அது உண்மைதான். ஏன்னா ஜெயலலிதா மேடம் பவர்ஃபுல்லான ஆளுங்க, ஆளுமையான பெண்ணா இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல எதிர்த்து நின்னவர், நேரடியாவே எதிர்த்து. எடுத்துக்காட்டுக்கு கேரளால லூசிஃபர் படம் வந்தது. அவருடைய ஒரு ஒன்லைன் வச்சுதான் அப்ப எடுத்ததா இவர் சொன்னாரு, டைரக்டர் சார் சொல்லி பிருத்திவிராஜ். அதாங்க எப்படி அந்த பீக்ல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது எப்படி பீக்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாராலையும் அயன் லேடியா இருந்தாங்க. அயன் லேடியா இருந்தாங்க. அந்த அயன் லேடியா இருக்கும்போது ஒருத்தவங்க எதிர்த்து திரும்பவும் இந்த ஆட்சிக்கு வந்துச்சுன்னா டைரக்டா சொன்னாரு, வந்துச்சுன்னா தமிழ்நாடு யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு உள்ள எந்த நடிகருக்காவது அந்த தில்ல இருக்கு. அதுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. இன்னைக்கு உண்மையாக வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காருங்க. அவர் ஒதுங்கிதான் இருக்காரு. அவர் பயப்படல. சொல்லுங்க, வேண்டாம் நமக்கு ஏன் பார்த்தாச்சு நிறைய. அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு, எதங்க பார்க்கல, எல்லாத்தையும் எல்லா வேஷத்தையும் நடிச்சு எவ்வளவு தோல்வி, எவ்வளவு பார்த்துட்டாரு. கடுமையான விமர்சனம். ரஜினி சாரை வச்சு இந்த விகடன் அவளோட கூப்பிடுறாங்களே, விகடன்ல வச்சு ரஜினி சார் கிடைப்பாங்க. ரஜினி சாருக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு இந்த பிரச்சனை, ரஜினி சாருக்கு என்ன விஷயம் இருக்கு, கர்நாடகாரு அது இது சொல்லிட்டு விமர்சனங்களே உருவாக்கின வேறுங்க ஒரு செடிங்க. அதனாலதான் ஒரு சொன்னீங்களா, எல்லாத்தையும் முளைச்சு செடி வெறுப்பு வெறுப்பு எல்லாம் அங்கேருந்து முளைச்சு வந்த இந்த செடி ரஜினிகாந்த். எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த நடிகரும் இந்த ஜெனரேஷன்ல ஒரு நடிகரும் இந்த இன்னர்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க. கமல் சார் தான் உண்மை கலரு. இப்ப கமல் சார் ரஜினி சாரும் கம்பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் கமல் சாரோட ஹை லெவல் வேறையா இருந்தாலுங்க இந்த சினிமா ஃபீல்ட பிடிச்சதுக்கு அவருக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் கலர் நல்ல கலரு, ஹீரோக்கான கரப்பாத்தம் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் உண்மையா உழைக்கிறவருங்க. அவர் நம்ம அதுதாங்க அடியில இருந்து அடிமட்டல பல விதமான கலைகளை கத்துக்கிட்டாரு கமல் சார். எல்லாமே கத்துக்கிட்டாரு, உழைச்சாரு, எல்லாமே இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் வந்ததுக்கான முறை கட்டினா அவர் சின்ன வயசுல இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. அவர் கலரான ஆளு, அழகா இருப்பாரு கொஞ்சம். ஆமா, கொஞ்சம் எளிமையா சினிமாக்குள்ள வந்துட்டாரு. ஆனா ரஜினி சார்ல அப்படி வர முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த டைம்ல ரொம்ப விமர்சனம் உள்ளாக்கப்பட்டாரு. அதான் சொன்னாரு, ஏஎம் சார் வாசல் நடந்தே போயிருக்காரு ஒரு காலகட்டத்துல. ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளான்ற மதிக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா நீங்க அவரை வச்சு விமர்சனம் பண்றது எவ்வளவு தவறு. அவர் போன் பண்ணாரா, கலாயம் சொல்ற மாதிரி அவர் போன் பண்ணாரா, எந்த நாட்டு சிஎமும் போன் எடுப்பாரு, எந்த நாட்டு பிஎம்மும் போன் எடுப்பாங்க. ஒன்னு சொல்லிட்டுங்களாங்க, இப்ப நீ ரஜினி சார் விமர்சனம் தெரியாம இருக்குமா? அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போலாம். ஏன் நம்மள வச்சு நல்ல பொழைக்கிறாங்க, பொழைச்சிட்டு போட்டுமே, புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் தான் நான் சத்தியமா அவரை விட்டுட்டு இருக்காரு. இல்லைன்னா அவர் நினைச்சா ஒரு செகண்ட் தான். ஏன்னா அவருக்கு தெரியாது, நீங்க சொன்ன மாதிரி அவர் தெரியாதாலே கிடையாது. ஒரு செகண்ட் ஒரு போன் போட்டு சார் பண்ணிவிடுவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன் நம்மள வச்சு பொழைக்கிறாங்களா, பொழைச்சிட்டு போனா போறாங்க. அதே மாதிரி அவர் சினிமால பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. எத்தனை ப்ரொடியூசருக்கு பல ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு, பல ஆக்டர் வாழ வச்சிருக்காரு, பல பேருக்கு தெரியாம இந்த இதய மாட்ட அறுவை சிகிச்சை உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க அவர் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காருங்க. உங்கள்கிட்ட எங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்க? நம்ம அவரை தீபா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கான விசாரிச்சு நம்ம சொல்றாங்க, தெரிஞ்ச தகவல் சொல்றோம். அந்த நடிகர்கள் அவங்களுக்கு தெரியாமலே, அவங்க எப்படின்னா அவங்களுக்கு தெரியாமலே சில பேட்டிகள் கொடுக்குறாங்களா, அதுல லீக் ஆகிறது தான். டைரக்டா எதுவுமே வரது கிடையாது. அது இந்த கை இந்த கை தெரிய மாட்டேது. அஜித் சார் மாதிரி தான். ரஜினி சார் தான் அஜித் சார் சொல்லலாம், ஏன்னா அவர் சீனியர் இல்லைங்களா, அவரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோம். ரஜினி சார் தான் அஜித் சார் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இப்படி இருக்க ஜென்ரேஷன் உள்ள ஆளுங்க அவரை பத்தி தெரியாம
தேவையில்லாத கண்ட விமர்சனங்களை பண்ணிட்டு ஏன்டா இந்த இவனுக்கு சொட்டை எனக்கு இந்த வேலை இப்படி சொல்றாருங்க. ஏங்க அவர் பால்ட் ஹெட்னு சொல்லிட்டு வெளில காட்டு தைரியம் போயிட்டாரு மனுஷன். சொல்லுங்க, மத்தவங்க மாதிரி விக்கு நட்டுக்கிட்டு நான் வந்து மறைச்சிட்டு வரலையே, தைரியமா இப்படிதான் ஃபேக்ட் முடிஞ்சு போச்சு. இந்த தைரியத்துக்கு அதான் ஒரு இந்த மலையாள நடிகர் சொல்லியிருந்தாரு, ரஜினி சார் எப்படி வராது தெரியலங்க, அவர் பாட்டு அசண்டா வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சங்க. ரொம்ப வருஷமாங்க, இப்ப கிடையாது, அவர் 40 வயசு சொட்டு வந்து போச்சு அவருக்கு. எனக்கு படத்துக்கு தேவையான விக மாட்டிக்கிறாரு. படம் கட் ஆக்ஷன் ஆக்டிங் நான் விஜய் ஆக்டிங் இப்போ சொல்றேன். அவர் வேணும்னா ஒதுங்கி இருக்காரு, அவர் தேவையில்லாம சீடிட்டு இருக்காதீங்க. ரஜினி ஃபேன்ஸ் உண்மையா வந்து மத்த ஃபேன்ஸ் கிடையாதுங்க, உண்மையா ஒரு அன்பால பிணைஞ்சவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, அவங்க எமோஷனல் உண்மை. ரஜினி ஃபேன்னா ஒரு எமோஷனல், ரஜினி சார் எதனா தாங்க முடியாது. எப்படி நம்ம ஒரு கிரிக்கெட்ல டோனி எங்க இருந்து வந்தாலும் அவர் ஒரு அன்பை நம்ம செலுத்தணும், அதே மாதிரிதான் இங்கேயும் மத்தவங்க மாதிரி உயிரை கொடுக்குற கிடையாது. எமோஷன் ரஜினி சார்னா நம்மளால தாங்க முடியாது. அதுமாதிரி நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு வந்து படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது, அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு. எனக்கு வந்து என்னன்னா, படையப்பா படத்தை விட என்னோட பர்டிகுலரா சொல்லணும்னா எனக்கு வந்து மன்னன் படம். ஆனா படையப்பா அருமையான படம், அதே படம் தான் எனக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா படையப்பா படம் வந்து அதிக முறை டிவில பாத்துருக்கோம். ஆனா மன்னன் படத்துல உள்ள ஒரு பிளாட் ஒன்று காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் சேட்ல அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரிலீஸ். ஏன்னா அதுல வந்து ஒரு பெண்ணோட ஆணவத்தையும் காட்டிருப்பாங்க, ஒரு தாயோட பாசத்தையும் காட்டிருப்பாங்க, ஒரு தொழிலாளர் ஒரு ஃபேக்டரி என்னமோ நடக்கும் சொல்லி காட்டிருப்பாங்க. அதுல ரொம்ப அற்புதமா இருக்கும். அது இன்னைக்கு வந்து பழைய படத்தை மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் தேட்டர்ல பாருங்க. என்ன காரணம், நாங்களாம் தேட்டர்ல படம் என்ஜாய் பண்ணுவோம். தேட்டருக்கு டிக்கெட் வாங்க, அப்புறம் டிக்கெட் இப்பெல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சுங்க, அப்புறம் கஷ்டம். அது இருக்கதாங்க செய்வாங்க. கவுண்டரு எப்படி வச்சு லாக் பண்ணுவாங்க, அந்த கவுண்டர் உள்ள மாட்டிப்போம், நின்று வெயிட் பண்ணி கியூல. அந்த ரஜினி சார் படத்துக்கு அவர் காலை பார்த்தா போதுண்டா அப்படிதான். இன்னைக்கு விஜய் சாருக்கு இப்படி சொல்றாங்கல்ல, அந்த காலகட்டத்துல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஃபேன்ஸ். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு எந்த நடிகருமே கிடையாது. விஜய் சார் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா விஜய் சாரே ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, நான் வந்து படையை பார்த்து நடிக்க என்ன யாரும் கூப்பிடல, நான் தான் கேட்டேன், வாய்ப்பு நான் தான் கேட்டேன் சொல்லிட்டு அப்படி விஜய் சொல்றாரு. ஏன்னா அப்படி கிரேஸ் உள்ள ஒரு மனுஷன் ரஜினி சார். அது மாதிரி ரஜினி சார் விமர்சனம் சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி சார் வந்து பணத்துக்காகவோ இல்ல நீங்க விமர்சனம் பண்றது நடிக்கல, எங்களை மாதிரி ஆளுக்காகவும் அவரோட பேஷனேட்டுக்காக நடிக்கிறார், அவருக்கு பிடிச்சிருக்கு நடிக்கிறாரு. அதே மாதிரி கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இருந்தாங்க, ரஜினி சார் படத்தமா பார்த்தா பார்க்க ரசிகர் இன்னும் இருக்காங்க. ஆமா இருக்காங்க தெரியுமா, உயிர் போன இன்னும் எத்தனை பேர் காட்டுறாங்க, நீங்களும் ஒரு ஆள். உயிர் போனாலும் ரஜினி சார் படத்தை மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஃபேன்ஸ் நடிச்சிருக்காரு. நாங்க என்ஜாய் பண்ணிட்டு போறோங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா போய் பார்க்காத, விமர்சனம் பண்ணாத. விமர்சனங்கள் பண்றது தப்பு கிடையாது, ஒரு மனுஷனுக்கான வயதுக்கான மரியாதை கொடுத்து, ஒரு தமிழர்கள்னாலே பொதுவா எல்லாரும் மதிக்கூடிய ஆளுங்க. இப்போ ஒரு கர்நாடகா ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிருக்காரு, இது எப்படின்னா இந்த கூலி படம் ஒரு இந்த இஷ்யூல நல்லா இல்ல என்ன படம் கிண்டல் பண்ற விஷயம் சொல்றாரு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து ரஜினி சார் இப்படி எல்லாம் கிண்டல் பண்றீங்க, அவர் வேணா எங்கள்கிட்ட கொடுங்கடா, எங்க தமிழ்ல கன்னடா வந்து பண்ணா நீங்க சொல்றாங்க, நாங்க தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன் சொல்றாங்கன்னா, அவர் நல்லது பண்ணாலும் தூக்கி வச்சு கொண்டாடணும், கெட்டது போல விமர்சனம் பண்ணலாம், ஆனா முழுக்க எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறது காலநிலை மாறிடுச்சு இன்னைக்கு. ஆனா அவர் எது பண்ணாலும் விமர்சனம், எது பண்ணாலும் ஒரு ட்ரோல். ஏன் உங்களுக்கு வந்து இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு அந்த கமிட்டி தெரியல. தமிழ் சினிமான்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. ஏன்னா ஒரு மூத்த நடிகர் எல்லாருக்கும் எம்பளம், அது தமிழ் சினிமாவோட எம்பளமா பதிவிருக்காரு, இந்த ஜென்ரேஷன் எம்பளம். அப்படி நடிக்கிற நீங்க வந்து விமர்சனம் பண்ண வைக்க விடுறீங்க அப்படின்னாக்க எவ்வளவு பேர் தப்பு தெரியுமா. இதுலயே நீங்க ஆந்திர சைட்ல போயிட்டு நீங்க சிரஞ்சீவி விசாரியோ இல்ல பெரிய ஆள பேசிட்டு பாருங்களா, அந்த பேசக்கூடிய நடிகருடைய ஃபேன்ஸே அந்த நடிகரை கண்டிப்பாரு. ஆமா, அதுதான் அந்த ஒரு சினிமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, சங்கர் சார் ஒருத்தர் இருந்தாரு, அவரு கூட தமிழ் இந்திய சினிமால அவர் தான் நம்பர் 1. இன்னைக்கு வந்து ராஜமல்னு ஒருத்தர் வந்தாரு, தூக்கி சாப்பிட்டு போயிட்டு தொடர்ந்து படத்தை எடுத்திருக்காரு. அந்த டைரக்டருக்காக வெயிட் பண்றாங்க. என்ன காரணம், உள்ள ஒற்றுமை. அது ஒத்துக்க மாட்டாங்க. சங்கர் சார் ஒரு டக்லயுமே ஒரு நல்ல படம் கொடுக்கல, ஒரு இந்தியன் டூக்கு நல்ல படம் கொடுக்கலன்னு சொல்லிட்டா தூக்கி வச்சு அவ்வளவு விமர்சனம் எப்படி பண்றீங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு கொண்டாடி, சிவாஜி எவ்வளவு பார்த்து எவ்வளவு கொண்டாடி இருக்கோம், நண்பன் பார்த்து எவ்வளவு கொண்டாடி இருக்கோம், 2.0 பத்தி ஒரு பிரம்மாண்டமா என்ஜாய் பண்றாரு. தமிழ் சினிமால இந்தியன் சினிமால படம் ஒரு படமே கொடுத்தல, அவ்வளவு ஒரு மனிதன் விமர்சனம் ஒரு செகண்ட்ல என்னடா இப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறீங்க. விமர்சனம் பண்ணுங்க, மனசு இல்ல, நாகரிகம்னு இருக்குல்ல, அது தனிப்பட்ட முறையில தாக்குறது. நீ உன் குடும்பம் இப்படிதான், குடும்பத்துல பேசிப்பாங்க. ரஜினி சாரை பத்தி ரஜினி குடும்பத்துல பேசிருக்காங்க, உனக்கு என்ன குறைச்சா என்ன, அவருக்குலாம் எவ்வளவு பிரச்சனை நடிச்சிட்டு இருக்காருன்னு அவரு தாங்க தெரியும். அவர் உண்மையா கஷ்டப்பட்டு நடிக்கிறாருங்க ரஜினி சார், மாற்ற கிடையாது. அவரோட பேஷனேட், நம்ம உட்காந்துருவோம், நடிச்சுட்டே இருப்போம், நடிக்கிறோடையும் அவர் தெளிவா சொல்றாரு, உடல் பலம் இருக்கோட நடிப்பாட்டார். அதுக்காக எங்களுமே ஆளுங்களுக்கு பிடிக்குது, இதானே எங்களுக்கு அவர் கஷ்டப்பட விடாத நினைப்பு தான். ஆமா, இருந்தாலும் அவர் நடிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன வந்துட்டு போனா எங்களுக்கு சந்தோஷம் தான், அது எல்லாரும் விரும்புறோம். ஆனா தொடர்ந்து ரஜினி சாருக்கு நாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இதோட பிறந்தநாளை பத்தி உங்களுக்கு கருத்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அவருக்கு விஷ் பண்ணுங்க.
இந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டர் பண்ண இப்ப பாருங்க. இல்ல இந்த படம் இல்லாம வேற எந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா, நம்ம ரஜினி பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷமே பேசிட்டே போலாம். நம்ம எந்த வீடியோ கமர்ஷியல் ஷார்ட்டா முடிச்சு போட்டதுக்காக முடிக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ பத்தி பேசணும்னு சொல்லுங்க, நாங்க அதை பத்தி போடுறோம். இல்லைன்னா அவரோட ஹெல்த் பத்தி ஒரு வீடியோ போடுங்கனாலும் அது நாங்க போட தயார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.